அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 21/12/2023 முதல் 27/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மிக அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வாரத்தில் இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி இந்த வாரத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் அஷ்டம சனியின் பாதிப்புகளை விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. என்றால் இந்த தருணத்தில் சந்திரன் 9, 10, 11 மற்றும் 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். அதிலும் குறிப்பாக 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான காரியங்கள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் எதிர்பாராத காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மாற்றுகிறதுங்க. எனவேதான் கடகராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நல்ல செய்திகள் இனிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிறைந்து கிடைக்கும். புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் வலுவாக சஞ்சரிப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அமர்ந்து வலுவாக சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. அவர் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று பயப்பட வேண்டிய அவசியமே நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை நீங்கள் நினைத்ததை விட நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி சனி பகவானின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியின் பார்வையில் சனி சமகிரகமாக இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவற்றை தெளிவாக சமாளிப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக லாபம் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறதுங்க. எனவே ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையினுடைய முழு தன்மையும் முழு திட்டத்தையும் செயல்படுத்தி அதற்கு பிறகு அந்த வேலையை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். முழு திட்டத்தையும் வகுத்ததற்கு பிறகு செயல்படுத்தினால் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தருணத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். உங்களுடைய அனுபவம் எந்தெந்த பணிகளில் நிறைந்திருக்கிறதோ அதை சரியான முறையில் கையாண்டாலே போதும் நிறைந்த வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாங்க. சற்று அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட நிதானத்துடனும் பொறுமையுடனும் பணிகளை மேற்கொண்டால் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நிறைந்த காரிய வெற்றி கொடுப்பாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன். அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் பாதி தூரத்திற்கு மேல் கடந்து விட்டாருங்க அவரது சஞ்சார தூரத்தில். எனவே குரு பகவானின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும். கஷ்டத்தின் பிடியில் இருக்கக்கூடிய அத்தனை பாதிப்புகளையும் விலக்குகிறாருங்க ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு. எனவே கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியை எண்ணி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக
பல்வேறு விதமான நன்மைகளை நிச்சயமாக குரு இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பாருங்க. மற்ற கிரகநிலைகள் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு மாறி இருப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி ஒருவரை தவிர பெரும்பான்மையான கிரகநிலைகள் அனைத்துமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்பத்தில் பல்வேறு விதமான நல்ல பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு, 2 கிரக நிலைகளும் ராஜயோகாதிபதியான குருவும் சுக்கிரனும் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 25ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானமாகிய 5இல் நுழைகிறார். சுக்கிரனுடைய இந்த மாறுதல் எதிர்பார்ப்புகளை, காத்திருந்த வாய்ப்புகளை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறது. எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல செய்திகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே வருமானம் உயர்ந்து கிடைக்கும். லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க சுக்கிரன். சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய அளவில் சாதகமாக சஞ்சரிப்பது சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விளக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக அபரிவிதமான நன்மையை கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் 5இல் நுழைகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சரியான முறையில் அணுகி அவற்றிற்கான சரியான தீர்வை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் 5இல் வீற்றிருக்கிறாருங்க. புதன் 5இல் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டுமல்லாது அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் 6இல் சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான பணிகளில் ஏற்பட்ட அலைச்சல் சிரமங்களை விளக்குகிறார் சூரியன். ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 27ஆம் தேதி முதல் 6இல் அமர்கிறாருங்க. எனவே அவர் 6இல் அமரக்கூடிய இந்த தருணத்தில் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழியையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தில் ஆட்சி பலம் பெற்றும் இந்த வாரத்தின் இறுதியில் 6ஆம் இடத்தில் நுழைவதும் அமோகமான மாற்றத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வாரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.